இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு ஒரு ஸ்டன்னிங்கான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோடு கோவில்பாளையம்ல அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க இன்டீரியருக்குள்ளே தான் வீடே கட்டியிருக்காங்கங்கிற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமான இன்டீரியர் ஒர்க்ஸ் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. KMCH ஹாஸ்பிட்டல், ராஜா ஹாஸ்பிட்டல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஆதித்யா குளோபல் ஸ்கூல், அப்புறம் ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ், ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ், அது மட்டும் இல்லாமல் KGISL டெக் பார்க்கு, SVB டெக் பார்க், குளோபல் டெக் பார்க், இது எல்லாமே ஒரு 10 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து ஆர்கிடெக்ட் டிசைன்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. 2 கார் பார்க்கிங் இருக்குது, ப்ராப்பரான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 phase லைன் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. வீட்டை சுற்றியுமே பெரிய காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோவில்பாளையம் டு காரமடை மெயின் ரோட்டில் இந்த வீடு ஹெரிட்டேஜ் கிராண்டுங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அதோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டுக்கு 33 feet ரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்ததுலேயே எங்கேயுமே 33 feet ரோடு பார்த்ததே இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் 30 feet வரைக்கும் இருக்கலாம். லேஅவுட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஹெவியான காங்க்ரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா லேஅவுட்டோட எண்டில் இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இந்த இடத்த நம்ம ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ்டு பேட்டர்ன் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அட்டகாசமான எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு கேட்டும், மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் கேட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது. வீடும் இடமும் ரெண்டுமே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. 1350 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் இந்த ஹவுஸ் இருக்குது. பார்க்கிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாலில் சீலிங் ஹைட்டுக்குமே வெர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 5 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு மேனுவல் வாஷிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், நீங்கள் தாராளமாக 2 கார் நிறுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. ஒரு 8000 லிட்டர்ஸில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் பேட்டர்ன் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. EB பாக்ஸை கூட UPVCயில் கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. 2 ஸ்டெப் கிரானைட்டில் கொடுத்து ஒரு ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்குள்ள என்ட்ரு ஆனோடனே லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 16x19. இந்த லிவிங் ஹாலை ரொம்ப அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே டிவி யூனிட்டுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்சம் போர்ட் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஃபால் சீலிங்க்கு 2 கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டிவி யூனிட்டு நிறைய பேஸ் கேபினட்ஸும் சைடில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில். ஹாலையும் ஸ்டெப்ஸையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் அழகாக ஒரு வுடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு என்கிரேவிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் இல்லாத இடமே இல்லை இந்த வீட்டில். கம்ப்ளீட்டாக எல்லா ரூம்ஸ்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலையும் ஸ்டெப்ஸையும் மறைக்கிற மாதிரி இந்த பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதில் நிறைய ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், நிறைய கேபினெட்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் எந்த திங்ஸுமே வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே உள்ளே வந்துடும். ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான பூஜை யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கம்ப்ளீட்டாக உட் பேனலிங் ஒர்க் பண்ணி நிறைய பேஸ் கேபினட்ஸ் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக இந்த பூஜை யூனிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா. செப்பரேட்டாக டைனிங்கும் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு 6.10 அளவில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் அதுக்கு வாஷ் பேஷனும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிச்சன். 8க்கு 10 அளவில் இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு வுடன் ஆர்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சீலிங் ஹைட்டுக்குமே வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ். லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிளாசி கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மாடுலர் கிச்சனோட கேபினெட்ஸ். இன்டீரியர் எல்லாமே நல்ல இம்போர்ட்டட் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஓவர் ஹெட் கேபினட்ஸ். உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கும். அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. இந்த பெட்ரூமுக்குமே ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லா விண்டோஸுமே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட்.
பாத்ரூம் டாய்லெட்டோட கதவு கூட வுட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா விண்டோஸ் டோர்ஸுமே வுட்லேயே கொடுத்துட்டாங்க. நல்ல ஹை குவாலிட்டியான பாரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம்லேயும் ஃபுல் லைட்டுக்குமே வெட்டிஃபைட் டைல்ஸ் 4x2 வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டெப்ஸு. இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிளில் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு டபுள் நோசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மேலேயும் நிறைய ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் ஆப்போசிட்டில் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் இன்டீரியர் ஒர்க்கில் காட்டுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் கம்ப்ளீட்டாக வுட் பேனலிங் ஒர்க் பண்ணி கீழே வுட்டன் காட் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வுட்டன் காட். இந்த காட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த காட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. இது சாஃப்ட் க்ளோசிங் தான். நீங்கள் ஒரு கையிலே எடுத்து ஒரு கையிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோர் டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது இம்போர்ட்டட் மைக்கா ஷீட் யூஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த வுட்டன் ஒர்க்கு நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் ஃபுல்லாக லாஃப்ட் கவரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் கம் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பெட்ரூம்க்கான ட்ரெஸ்ஸிங் ரூம். எட்டுக்கு 3.7 அளவில் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் சைஸ் மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு சைடில் ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குஷன் வரும். ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அப்படியே பாத்ரூம் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 8க்கு 6 அளவில் இந்த பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. டைல்ஸு ஃபுல் லைட்டுக்குமே லே பண்ணியிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவுமே 10x16. இந்த ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹிடனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே கீழே ஸ்டோரேஜ் வச்சு காட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்து மேலே எல் ஷேப்பில் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலிங் தான், நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்காது. காட்டுக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. அதாவது உட் பேனலிங் ஒர்க்கில் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 4.6 × 5.10ங்கிற அளவு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் 4.6 × 10ங்கிற அளவில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஸ்பேஷியஸான பாத்ரூம், நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால்கனி ஏரியா. பதினாலுக்கு 20ங்கிற அளவில் பால்கனி கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸில் பாராபெட் வால் கொடுத்து அதுக்கு SS ஹேண்ட் ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலையுமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஓப்பன் டெரஸ் போக போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்காக 2 வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெரகோட்டா பெயிண்டில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 1,15 lakhs. பில்டரோட கான்டாக்டை வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த விதமான கமிஷனும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக பில்டரை கான்டாக்ட் பண்ணியே நீங்கள் இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணலாம், புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.